السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. هو الذي يسيركم في البر والبحر صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم السفر قطعة من العذاب أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் எங்கு பார்த்தாலும் எதை கேட்டாலும் ஒரே விபத்துகள், ஆக்சிடென்ட்கள், அதன் மூலமாக நிகழக்கூடிய மரண செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் ஒவ்வொரு நாளும் இந்த விபத்துகளினால், ஆக்சிடென்டினால் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்று இந்த பிரயாணம், பயணப்படுவது என்பது எல்லோருக்குமே அவசியமான ஒன்றாக, இன்றியமையாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஆனால் அந்த பயணத்தை நாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விபத்துக்கள், ஆபத்துகளில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத்தான வழிமுறைகளை இந்த பிரயாணத்தின் பொழுது கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் அடைந்து கொள்ளலாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ பூமிக்கு கீழே உள்ளதையும் வானத்துக்கு மேல உள்ளதையும் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று அல்ல. இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருகிறார். அதில் அதிமுக்கியமாக தினந்தோறும் நமக்கு அவசியமாகிவிட்ட இந்த பிரயாணத்தை பற்றியும், அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகளை பற்றியும், அதன் மூலமாக நமக்கு பாதுகாப்புகள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பிரயாணம் செய்வது என்பது எல்லோருக்குமே அவசியமான ஒன்றாக நாம் பார்க்கிறோம். பைக்ல, ஆட்டோல, கார்ல, வேன்ல எல்லாவற்றிலேயும் நாம் பிரயாணம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே நாம் பிரயாணப்படக்கூடிய ஒவ்வொரு பிரயாணமும், ஒவ்வொரு பயணமும் நமக்கு நலமுள்ளதாக ஆக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரயாணத்தை பற்றி அருள்மறை குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் என்பதை முதலிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஹுவல்லதீ யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த பூமியினுடைய தரையிலேயும் கடலிலேயும் உங்களை பிரயாணம் செய்ய நாம் தான் வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். சில நேரங்களிலே நீங்கள் கப்பலிலே, நீரிலே பயணிக்கின்ற பொழுது நல்ல காற்று அடிச்சுன்னு சொன்னா, இந்த கப்பலின் மூலமாக, படகின் மூலமாக நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு அழகான முறையிலே எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக சென்றடைந்து விடுகிறோம். அதுவே திடீரென புயல் காற்று அடித்தது என்று சொன்னால், கடல் சீற்றத்தின் காரணத்தினால் படகுகளிலே, கப்பல்களிலே பயணம் செய்யக்கூடிய நாம் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது, நாம் ஆபத்தில் சிக்கிக் கொண்டோம் என்பதாக கவலை பெறக்கூடிய அந்த நேரமும் வருகின்ற பொழுது நிச்சயமாக நான் அந்த நேரத்தில்
இஹ்லாஸோடு தூய உள்ளத்தோடு யா அல்லாஹ் எங்களை இதிலிருந்து காப்பாற்றிவிடு, இந்த இடையூறான இந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு, நாங்கள் உனக்கு நிச்சயமாக நன்றி செலுத்துகிறோம் என்பதாக மனிதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே பயணத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். இதுதான் பயணம். வீட்டிலிருந்து நம்ம எங்காவது வேலைக்கு அல்லது நம்முடைய தேவைக்கு நாம் பயணம் தேடுகிறோம். பயணப்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பயணப்பட வேண்டும் என்பதை நமக்கு எப்படி கற்றுத் தருகிறார். அந்த சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பயணிக்கும் பொழுது கடைபிடித்தால் நிச்சயமாக பாதுகாப்பான பயணமாக நம்முடைய பயணம் அமையும். அதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறார்கள்? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு பயணப்படணும்னு சொன்னா வாகனத்தின் மீது ஏறுவதற்கு முன்னதாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 3 தடவை சொல்லிக்கிறான். சொல்லிட்டு சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை பிரயாணத்தின் போது ஓதக்கூடிய துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டுதான் பயணத்துக்கு புறப்படுவார். இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். இது சுன்னத். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்லிட்டு சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை துஆவை ஓதிக்கொண்டு நாம் பிரயாணம் புறப்பட வேண்டும். இது சுன்னத்தான வழிமுறை, பாதுகாப்பான வழிமுறை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே நாம் இருப்பதற்காக வேண்டிய வழிமுறை. பிறகு அதே போல பயணத்திலிருந்து நாம் திரும்புகின்ற பொழுதும் அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் என்று சொல்லக்கூடிய துஆவை அருள்மறை குர்ஆனிலே வரக்கூடிய இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வருகின்ற பொழுதிலும் ஓதுவார்கள். இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கிறோம். எப்பொழுதும் நாம் பிரயாணப்படுகின்ற பொழுதும் போகின்ற பொழுதிலும் சரி திரும்ப வருகின்ற பொழுதிலும் சரி அல்லாஹ் அக்பர் என்பதாக 3 முறை சொல்லி இந்த துஆவை ஓதி பிரயாணப்படப்படுகின்ற பொழுதிலும் திரும்ப வருகின்ற பொழுதிலும் இதை ஓத வேண்டும். இது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பிரயாணத்தினுடைய பாதுகாப்பை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தரும். எங்கேயாவது போற ஒரு வேலையா வெளியூர்ல தங்குறோம்னு சொன்னா அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எங்காவது நீங்கள் வெளியூர் புறப்பட்டு அங்கு தங்க நேரிட்டால் அப்பொழுது நீங்கள் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய கலாமை கொண்டு உன்னுடைய வார்த்தையை கொண்டு நீ படைத்த எல்லாவற்றினுடைய தீங்கை விட்டு இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்பதாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்படி ஓதினால் என்ன கிடைக்கும்? அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், எங்காவது நீங்கள் பிரயாணப்பட்ட ஒரு இடத்திலே தங்க நேரிட்டால் அப்பொழுது நீங்கள் அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்பதாக ஓதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் அந்த இடத்திலிருந்து மீண்டும் பிரயாணப்படுகின்ற வரை எந்த தீங்கும் உங்களை வந்து அடையாது. அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பிலே நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய இந்த சுன்னத்தையும் பிரயாணத்தின் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது பிரயாணப்படுவதற்காக வேண்டி பயணத்திற்காக வேண்டி வழி அனுப்பினார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, துஆ செய்யும்படி சொல்லுவாங்க. உங்களுடைய துஆல என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய துஆவிலே என்னை மறந்து விடாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் துஆ செய்யும்படி சொல்லுவார்கள். யாராவது ரொம்ப நேரம் அல்லது ரொம்ப நாள் பிரயாணப்பட்டு போயிட்டு திரும்ப வர்றாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களை கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தமிடுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறை. பிரயாணத்தின் பொழுது
ஒவ்வொரு விஷயமும் அருமை நாயகத்தினுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றுவதனால் அல்லாஹுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கும். அதே போல அந்த பிரயாணத்தின் பொழுது நமக்கு முழு பாதுகாப்பும், எங்கிருந்து நாம் கிளம்புகிறோமோ மீண்டும் திரும்புகின்ற வரை அல்லாஹுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல சொன்னான், இந்த பயணம் என்பது வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் சொன்னான். அது மாத்திரமல்ல, அஸ்ஸஃபரு கித்அத்துன் மினல் அஸாப், இது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு அதிகமாக கித்அத்துன் மினன் நார்னு சொன்னாங்க. நரகத்தினுடைய ஒரு துண்டு இந்த பிரயாணம் பயணப்படுவது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஆம், உண்மைதான். எப்படி, ஏன் இது வேதனைக்குரிய விஷயம் என்று சொன்னால், நம்ம பயணத்துல இருக்கின்ற பொழுது எப்படி வீட்டுல நம்ம சுகமாக நம்ம நினைச்சதை சாப்பிடுறோமோ, நன்றாக அழகாக உறங்குகிறோமோ, நாம் எதை நினைக்கிறோமோ அதையெல்லாம் கிடைக்கலாம் வீட்டுல இருக்கும்போது. ஆனா பயணம் செய்கின்ற பொழுது நம்ம நினைச்சது கிடைக்காது. எது கிடைக்குதோ அதை குடிச்சுக்கிடுவோம், என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிடுவோம். ஆனால் வீட்டிலே உறங்குவதை போல நிம்மதியான பயணத்திலே உறங்க முடியாது. அதன் காரணமாக அறிஞர் நாயகம் சொன்னார்கள், இது கித்அத்துன் மினல் அஸாப், இது ஒரு வேதனையுடைய ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு அறிஞர் சொன்னார்கள், என்ன அகதக்கும், ஏன் வேதனைன்னு சொல்றேன்னு சொன்னா, நீங்க குடிக்கிறது, நீங்க சாப்பிடுறது, உங்களுடைய தூக்கம் எல்லாவற்றையும் அது தடுத்து விடுகிறது என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அத்தகைய பிரயாணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது பிரயாணப்படணும் அப்படின்னு சொன்னா வியாழக்கிழமையை தேர்ந்தெடுப்பாங்க. வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து அன்றைய தினத்துல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்வார்கள். பிரயாணம் செய்வதற்கு முன்னால் 2 ரக்காயத்து தொழுவாங்க. பிரயாணம் முடிஞ்சு திரும்ப வருகின்ற பொழுது அதே போல பள்ளிவாசலுக்கு நேர 2 ரக்காயத்து தொழுதுட்டு அதற்கு பிறகு வீட்டுக்கு வருவார்கள். இன்னொரு பழக்கமும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது. பிரயாணம் முடிச்சுட்டு அவங்க வர்றாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி அன்டைத்துல வீட்டு கதவை தட்ட மாட்டாங்க. இரவு நேரம் நடுப்பொழுது திரும்பினாலும் கூட அருமைநாயகம் வீட்டிற்கு வரமாட்டார்கள். வரக்கூடாது என்பதாக நமக்கு தடை செய்கிறார். அப்படி நீங்கள் அன்டைத்துல இரவிலே நடுநிசையிலே நீங்கள் வீட்டிற்கு திரும்ப வர வேண்டாம், அதிகாலை நேரத்திலே திரும்ப வாருங்கள். இது உங்களுடைய பிரயாணத்தை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லிஹி, பிரயாணத்திலிருந்து நீங்கள் திரும்புகின்ற பொழுது நீங்கள் விரைவாக வீட்டிற்கு திரும்பி விடுங்கள் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பிரயாணத்தினுடைய சுன்னத்துகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போல இரவு நேரத்தில் தனியார் பிரயாணம் செய்வது, இரவு நேரத்தில் தனியாக பயணம் செய்வதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். ஒரு முக்கியமான அவசியமான தேவை என்றிருந்தால் மாத்திரம் செல்லலாமே தவிர பிரயாணம் செய்கின்ற பொழுது இரவு நேரத்தில் தனியாக பிரயாணம் செய்வதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். லவ் யஅலமுன் நாஸ், தனியா பிரயாணம் செய்வதை நான் அறிந்ததை போல நீங்கள் அறிந்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாசார ராகிபுன் பில்லைலி வஹதா, யாருமே சரி உங்களிலே நான் அறிந்ததை போல நீங்கள் அறிந்திருந்தால் இரவு நேரத்தில் தனியாக நீங்க யாருமே பிரயாணம் செய்ய மாட்டீங்க என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது பிரயாணத்தினுடைய வழிமுறைகள், சுன்னத்தான வழிமுறைகள். அதே போல பெண்கள் தனியாக பிரயாணம் செய்வது அருமைநாயகம் தடுத்திருக்கிறார். லா துசாஃபிருல் மர்ஆ, பெண்கள் தனியாக பிரயாணம் செய்யக்கூடாது. இல்லா மஅதி மஹரம், யாரெல்லாம் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு மாத்திரம்தான். யாரு? நம்முடைய பாப்பா அல்லது மகன், அண்ணன், தம்பி போன்ற திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களோடு மாத்திரம்தான் பெண்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். தனியாக பிரயாணம் செய்யக்கூடாது என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு 20 கிலோமீட்டர் தானே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 20 கிலோமீட்டர். அதுக்குள்ளேயும் கூட தெரிந்தவர்கள் நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம சென்று விடலாமே தவிர 20 கிலோமீட்டர் தூரம் நம்ம போறோம்னு சொன்னா அல்லது அதையும் தாண்டி போகிறோம் என்று சொன்னால்
கண்டிப்பாக தனியாக செல்லக்கூடாது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதே போல பிரயாணம் செய்கின்ற பொழுது முடிஞ்ச அளவு 2-3 பேரை கூட்டா போகும். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார். 3 பேரா சேர்ந்து போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு மத்தியில யாராவது ஒரு ஆளை அமீராக தலைவராக நியமித்துக் கொண்டு அவருடைய சொல் பிரகாரம் நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள். இது பிரயாணம் செய்யக்கூடிய முறை, பயணம் செய்யக்கூடிய வழிமுறை, அருமைநாயகம் கற்றுத்தந்த சுன்னத்தான வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராக்கிபு ஷைத்தான், அதே போல அர்-ராக்கிபானி ஷைத்தான், ஷைத்தானானி. ஒருத்தர் தனியா பிரயாணம் செய்தார்னா ஷைத்தான், 2 பேர் பிரயாணம் செய்தாங்கன்னா ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நபர்கள் செல்கின்றார்கள் என்று சொன்னால் ராக்கிப், அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஜமாஅத் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல விளக்கம் எழுதக்கூடிய முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஒருத்தர் மட்டும் தனியா பிரயாணம் செஞ்சார்னா சைத்தான் ஈஸியா கெடுத்துருவானா, வழிகெடுத்துருவானா. 2 பேர் போனாலும் கூட சைத்தான் என்ன செய்யலாம், வழிகெடுத்துருவான். ஆனா 3 பேராக நீங்கள் செல்கின்ற பொழுது, நீங்கள் கூட்டாக ஜமாத்தாக செல்கின்ற பொழுது அங்கு சைத்தானால் உங்களை வழிகெடுக்க முடியாது. திடீர்னு ஒரு ஜமாத்தினுடைய தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா 3 பேர் ஜமாத்தா நின்று தொழுதுக்கலாம். ஒரு ஆள் 2 ஆள் போகின்ற பொழுது சைத்தான் எதையாவது சொல்லி அங்க போய் தொழுதுக்கலாம், அப்புறம் தொழுதுக்கலாம் என்பதாக தொழுகையினுடைய விஷயத்தை போன்று எல்லாவற்றையும் வழிகெடுத்து சைத்தான் விரைவிலே உங்களை நஷ்டத்திலே கொண்டு சேர்த்து விடுவான். ஆகவே நீங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் 3 நபர்கள் அதற்கு மேலாக ஜமாத்தாக பிரயாணம் செய்யுங்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அத்தகைய பிரயாணம் என்பது அல்லாஹ்விடத்திலே நமக்கு நிறைய சலுகைகளை பெற்று தந்திருக்கிறார். பிரயாணம் செய்வதனால் அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன சலுகைகள் இருக்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சலுகைகள் தருகிறது தெரியுமா? முதலாவதாக தஅவத்துல் முஸாஃபிர் முஸ்தஜாபாத், பிரயாணம் செய்யக்கூடியவருடைய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் செய்வாங்க, பிரயாணம் செய்ய ஒருத்தர் புறப்படுறான்னு சொன்னா அவங்களுடைய பிரயாணத்திலே என்னை மறந்து விடாதீர்கள், எனக்காண்டி துஆ செய்யுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி அனுப்புவார்கள். அத்தகைய தஅவத்துல் முஸாஃபிர், பிரயாணம் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது, கண்டிப்பாக கபூல் செய்யப்படும். இது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பிரயாணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகான சலுகை. அதே போல தொழுகையிலே அதிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சலுகைகளை தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுகையினுடைய விஷயத்தில் நீங்கள் பிரயாணிக்கும் பொழுது 4 ரக்காத்துகளாக இருக்கக்கூடிய லுஹர், அஸ்ர், இஷா இந்த 3 வக்து 4 ரக்காத்து தொழுகைகளையும் 2 ரக்காத்துகளாக கஸ்ர் செய்து குறைத்து நீங்கள் தொழுது கொள்ளலாம். தொழுகையிலே வரலான தொழுகை அல்லாஹ்வின் மீது கடமையாக்கப்பட்ட, நம்மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையிலேயும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரயாணிக்கு சலுகையை தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுது 5 வக்துமே 2 ரக்காத்தும் கடமையாக்கப்பட்டுச்சான். 2 ரக்காத்துகள் தான் 5 வக்துமே கடமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் நாம் ஊரிலே இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு வக்தும் 4 ரக்காத்துகளாக மாற்றப்பட்டது. மகரிப்பு 3 ரக்காத்துகளாக மாற்றப்பட்டது. ஆனால் பிரயாணிக்கு மாத்திரம் தொழுகைகள் எப்படி 2 ரக்காத்துகளாக இறக்கப்பட்டதோ அதே போல பிரயாணிக்கு மாத்திரம் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே பிரயாணிக்கு இருக்கக்கூடிய சலுகையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நோன்பிலே சலுகை, பரலான நோன்பு கட்டாயம் கண்டிப்பாக எல்லோருமே வைத்தே ஆக வேண்டும். பிரயாணம் செய்கின்றார் என்று சொன்னால் அந்த பயணத்தில் இருக்கின்ற பொழுது நோன்புகளை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் ஷாஅ, அவர் நினைச்சா நோன்பு வச்சுக்கலாம். பிரயாணி ஒரு பயணம் செய்யக்கூடியவர் ஃபமன் ஷாஅ அஃப்தர், அவர் முடிஞ்சா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டு விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணிக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பினுடைய சலுகையை சொல்லித் தருகிறார்கள். அடுத்து ஜகாத்திலே வபனி சபீல், வழிபோக்கர்கள், பிரயாணியாக இருக்கக்கூடியவர்கள், பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஜகாத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கிறார். இதுவும் ஒரு அழகான சலுகை.
அதே போல ஒழு செய்யக்கூடிய விஷயத்திலே ஒருவர் பிரயாணம் செய்கின்றார் என்று சொன்னால் மிக நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறார், 3 நாள் போறாரு வைங்க, 3 நாள் 3 பகல் 3 இரவு போறார் அப்படின்னு சொன்னா அவரு கால் வரை அழிந்திருக்கின்றார் என்று சொன்னால் மசகு செய்தால் ஒரு தடவை தடவினால் போதும், 3 நாள் அவரு ஒழு செய்ய வேண்டியதில்லை, கால்களை அவர் கழுவ வேண்டிய தேவையில்லை. பிரயாணிக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகை. ஆனால் உள்ளூரில் இருந்தால் 1 நாள் மாத்திரம்தான் அவருக்கு சலுகை கொடுக்கப்படும். பிரயாணிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுடைய விஷயத்தில் இப்படி அல்லாஹ் நமக்கு சலுகை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இந்த பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாணிக்கும் ஒவ்வொரு முசாஃபிருக்கும் அல்லாஹ் இது போன்ற சலுகைகளை வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் எதை பார்த்து தொழ வேண்டும்? கிபிலா திசை. கிபிலா திசை எங்க இருக்கிறது? காபாவை நோக்கி இருக்கிறது. காபாவை நோக்கித்தான் தொழ வேண்டும். ஆனால் முசாஃபிருக்கு ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது, அவர் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு அப்படியே தொழலாம். ரயில் எந்த திசையிலே சென்று கொண்டிருந்தாலும் சரி அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரயாணிக்கு எல்லா திசையையும் கிபிலா திசையாக வைத்திருக்கிறார். இது இந்த இஸ்லாத்தினுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய சலுகைகள். இத்தகைய சலுகைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முசாஃபிருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய பயணிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த பிரயாணத்தை நாம் வீணடிக்காமல் இந்த பயணத்தினுடைய நேரங்களை நாம் அழகிய முறையிலே செலவழிக்க வேண்டும். வீட்டில் இருந்தா பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு, அழகிய முறையிலே நாம் தொழுது விடுகிறோம், தொழுகை முன்னும் பின்னும் திக்ர் செய்து விடுகிறோம், கிடைக்கின்ற நேரத்தில் குர்ஆன் ஓதி விடுகிறோம். அதே போல நாம் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளை விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சூறாக்கள் சுன்னத்தான துஆக்களை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம வீட்டில் இருந்தா பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்கும் நாம் செல்கின்ற பொழுது வருகின்ற பொழுதும் இதை தொடர்படியாக செய்து விடுகிறோம். ஆனால் பிரயாணத்தின் பொழுது நிறைய நேரங்களை நாம் செலவிடுகிறோம், சும்மாதான் இருக்கிறோம், ஏதாவது மொபைலை நாம் நோண்டிக்கொண்டோம், ஏதாவது தேவையில்லாத அரட்டைகளை பேசிக்கொண்டோம், வெறுமனே அமைதியாக இருந்து கொண்டும் செல்கிறோமே, அந்த நேரத்திலே இது போன்ற திக்ர்கள், முடிந்தாலே குர்ஆனுடைய வசனங்கள், சுன்னத்தான துஆக்களை மனதில் நடுவது, இது போன்றவைகளை செய்து கொண்டு சென்றால் அந்த பிரயாணத்தினுடைய சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் நம்மிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே பிடித்தமான நேரமாக திக்ருகளை கொண்டும் அறிமுறை குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே நான் மிகப்பெரிய இடத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இந்த முசாஃபிர் பிரயாணம் செய்யக்கூடிய பயணி அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருக்கிறார், அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவிற்கு சலுகைகளை வழங்கியிருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற சுன்னத்துகளை கடைபிடித்தால் அவருடைய பயணம் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவராக, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றியவராக அவர் ஆக முடியும் என்று சொன்னால் அத்தகைய பிரயாணத்தினுடைய நேரத்தில் இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலுகை வைத்திருக்கிறார். பாருங்கள், பிரயாணத்தினுடைய நேரத்தில் ஒரு ஹிதுமத்து செய்கிறார். ஏதாவது பிரயாணி தன்னோட ஒரு குழுவாக ஒரு 5-6 பேரா சேர்ந்து போறாங்கன்னு வைங்க, அவர்களுக்குள்ளாக ஏதாவது உதவி செய்கிறான்னு சொன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தரஜா அந்தஸ்து என்ன தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பிரயாணிக்கு சக பிரயாணிக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய உதவிகள், சக பயணிக்கு உதவிகள் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தகைய தரஜா கொடுக்கின்றான் என்று சொன்னால் ஷஹீதுக்கு அடுத்த தரஜா. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை நீத்தவருடைய தரஜாவிற்கு அடுத்த தரஜா இந்த சக பயணிக்கு உதவி செய்வது, ஹிதுமத்து செய்வது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போல இத்தகைய இந்த பிரயாணத்திலே மஷூரா செய்வது, ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முடிந்த அளவு நீங்கள் உங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு மஷூரா செய்துவிட்டு நீங்கள் புறப்படுங்கள். அதிலே அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரஹமத் அதிலே இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இத்தகைய இந்த சாலை பயணம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதற்கு தந்திருக்கின்றார்? பூமியிலேயும் நீரிலேயும்
உங்களை நாம் பயணிக்க செய்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த சாலை பயணம் என்பது நாம் பயணிப்பதற்காக வேண்டியா அல்லது மரணிப்பதற்காக வேண்டியா? சிந்திக்க வேண்டும். இந்த சாலை பயணம் என்பது பயணிக்கவா அல்லது மரணிக்கவா? இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நிலையையும் கண்டு நாம் கவனத்திலே செலுத்தினோம் என்று சொன்னால், தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியில அந்த இளம் வயது சிறுவன் நம்முடைய வீட்டிலிருந்து பெரிய பெரிய பைக்கெல்லாம் எடுத்துட்டு போனான்னு திரும்ப வர்றானா என்னன்னே தெரியல. பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இத்தகைய விபத்துகள், ஆபத்துகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கின்றன. இத்தகைய விபத்துகள் எல்லாம் நடக்க காரணம் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த சுன்னத்துகளை விட்டுவிட்ட காரணத்தினால். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, விபத்து ஏற்படும். அல்லாஹ் ரசூல் அதை தடை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தடை செய்திருக்காங்க? ஒருத்தன் குடிக்கிறான்னு சொன்னா கசையடி அடிங்கன்னு சொல்றாங்க ரசூல்லா. 2வது தடவை குடிக்கிறானா அடிங்க, 3வது தடவை குடிக்கிறானா கொன்றுங்கன்னு சொல்றாங்க. மது அருந்துவது அந்த அளவுக்கு ஹராம். அத்தகைய மதுவை அருந்துவிட்டு நம்மிலே வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரயாணத்தில் இந்த மதுவை தவிர்த்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் கிடைக்கும். எந்தவித ஆபத்துகள், விபத்துகளில் இருந்து நாம் நம்மை பாதுகாக்க முடியும். அதிவேகமாக செல்வது இது நம்மை அதிகமாக இருக்கிறது. இதன் மூலமாகவும் மரணம் நம்மிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல வண்டி ஓட்டுகின்ற பொழுது நீயா நானா என்பதாக முந்திக் கொண்டு செல்வது, அதிலே விபத்துகள். இவைகளெல்லாம் விபத்துக்குரிய காரணங்கள். அதிமுக்கியமாக நம்முடைய கைபேசி, மொபைல் இருக்கிற மொபைலை வைத்துக் கொண்டு நாம் காதுகளில் இப்படியே தலையை சாய்த்து கொண்டு வண்டி ஓட்டிக்கொண்டு அங்கே விபத்துக்குள்ளாகிறோம். மரணம் நிகழ்கிறது. எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக நம்முடைய ரூகள் கைப்பற்றப்படுகின்றன. நாமே தற்கொலை செய்து கொள்கிறோம். இன்னொரு இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள். பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். இந்த பைக்கை கேட்கிறான், வாங்கி தந்தே ஆக வேண்டும். பெற்றோர்களிடத்தில் சண்டையிடக்கூடியவர்கள், கோபமாக திட்டக்கூடிய இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். பிறகு தன்னுடைய மகனுடைய உயிரை அவர்களாலேயே அங்கே மரணத்தில் ஆழ்த்தப்படுகின்றது என்று சொன்னால் இதுவெல்லாம் விபத்துக்குரிய காரணங்கள். அதே போல மக்களுடைய சாபம். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது ஹார்ன பயங்கரமான சத்தத்தோடு வச்சுக்கிட்டு போறது, பயமுறுத்தி கொண்டு செல்வது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய எந்த செயலுமே சரி முஃமின் செய்ய மாட்டான். அப்படி செய்யக்கூடியவன் முஃமினாக இருக்க மாட்டான். இதுவும் விபத்துக்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. அதிமுக்கியமாக நாம் பிரயாணம் செய்கின்ற பொழுது துஆ செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அத்தகைய துஆ செய்துவிட்டு நாம் பிரயாணம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய பயணமும் மிக இலகுவானதாக அழகாக மாறும் என்று சொன்னால், இதையும் மீறி எல்லாவற்றிற்கும் அதிகமாக படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய நாட்டம் என்று ஒன்று வைக்கிறார். அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். முசீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். வமய்யுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பா, யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை உண்மையிலேயே ஈமான் கொண்டு முஃமின்களாக இருக்கிறார்களோ யஹ்தி கல்பா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இதயத்தை நேரான பாதையிலே செலுத்தி விடுவார். அல்லாஹ் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அவனை தவிர யாராலும் அந்த துன்பத்தில் இருந்து நம்மை நீக்க முடியாது என்பதை அல்லாஹ் அருள்முறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயணங்கள். நாம் பிரயாணப்படுகின்ற பொழுது எத்தனை வகையான சுன்னத்துகளை பின்பற்றுகிறோம், அருமை நாளில் நமக்கு கற்றுத்தந்த எத்தனை துஆக்களை ஓதுகிறோம், பிரயாணத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்கிறோம். இதன் மூலமாகத்தான் நம்முடைய சாலை பயணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நாமே சிந்தித்தோம் என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக பார்ப்போம். இதே சென்னையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாலை விபத்துகள் நடப்பதற்கு முக்கிய காரணங்கள் என்ன பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறார், அருமை நாயகம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறார்களோ, எதுவெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக தடுத்திருக்கிறார்களோ
அவைகளெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்திலே கண்டிப்பாக விபத்துகள் நடக்கிறது. அதான் ஒரு சொல்லுவாங்க, ஒரு அமெரிக்கக்காரன், ஒரு இங்கிலாந்துக்காரன், ஒரு இந்தியாக்காரன் 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. அமெரிக்கக்காரன் சொன்னானா, எங்க நாட்டுல வலதுபுறமாகத்தான் பிரயாணிகள், அதாவது வண்டி ஓட்டிட்டு போவாங்கன்னு சொன்னாராம். அப்ப இங்கிலாந்துக்காரர் சொன்னானா, எங்க நாட்டுல எல்லாம் இடதுபுறமாகத்தான் செல்வார்கள் சொன்னாங்க. அப்ப இந்திய நாட்டுக்காரன் கடைசியில் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, எங்க நாட்டுக்காரங்க எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் பூண்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்களாம். அதனால்தான் அதிகமான விபத்துக்கள், அதிகமான ஆக்சிடென்ட்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய இந்தியா. உலகத்திலேயே 1% தான் நம்மிடத்துல வாகனங்கள் இருக்குது. 1% உலகத்திலேயே கணக்கிடுகின்ற பொழுது 1% தான் இருக்குது. ஆனால் நம்முடைய விபத்துகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது 11% நம்முடைய இந்தியாவிலே விபத்துகள் நடந்து கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வருடத்திலே கணக்கெடுத்ததில் சொல்கிறார்கள் புள்ளி விவரங்கள், மொத்த விபத்துக்கள் மாத்திரம் 5 லட்சம் விபத்துகள் நடந்திருக்கு. அதுல 1.25 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார். என்ன காரணம்? பிரயாணம் செய்வது எப்படி, பயணத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதையும் மீறி நாம் நடக்கின்ற பொழுதுதான் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றையும் பயணங்களையும் கூட மிக பாதுகாப்பாக செய்ய வேண்டும், அதுவும் சுன்னத்தான வழிமுறைகளிலே என்பதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இது போன்ற பயணம் செய்கின்ற பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி நாம் பயணம் செய்தோம் என்று சொன்னால் பாதுகாப்பாகவும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற பாதுகாப்பான பயணமாக அமையும் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பயணங்களை பாதுகாப்பான பயணமாக ஆக்கி விபத்துகளை விட்டும் அகால மரணங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.